மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, எழுதி பாருங்கவாங்க. ஆனால் பைத்தியமாக எழுதி பார்க்க சொல்கிறாங்க. எழுதும்போது நம்மளுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது ஒரு விஷுவல். நான் சொல்கிறேன், விஷுவல் வந்து மூளையில் போய் டக்குன்னு பதியும். அதனால தான் சினிமா ஏன் எவ்வளோ பெரிய மீடியமாக இருக்குன்னா, விஷுவல் மீடியமாக இருக்குது. டக்குன்னு மூளையில் பதியும். அப்போ நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எழுதி பார்க்குறீங்க, 2+2 = 4 அப்படின்னா அந்த எழுதும்போது நீங்கள் அந்த மூவ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வந்து போய் மூளையில் கேப்சர் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மறக்காமல் நிற்குது மனசில். அதனால தான் எழுதி பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ போடுறாங்க, நீங்கள் அந்த மேலே என்ன பண்ணுறீங்க, ஒரு சுழி போடுறீங்க, திரும்ப அதில் ரைட்டில் கொண்டு வந்து அதை லெஃப்ட்டில் கொண்டு போய் மேலே ஒரு ஸ்ட்ரோக்கை போட்டு இந்த எல்லாமே ஸ்ட்ரோக்காக கனெக்ட் பண்ணுறீங்க. ஒரு வடிவம் வருது. இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு போட்டு அது மேலே எழுதி பார்க்குறோம். இந்த பக்கம் ஒரு போட்டு நீங்கள் ரைட் சைடில் போய் அதே மாதிரி பார்த்து போடலாம் சொல்கிறல, அதன் மேலேயே எழுதி பழகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து தமிழில் போலச்சேதை அப்படின்னு பேர். ஒன்று மாதிரியே, அதாவது இது மாதிரியே நீ அதை பண்ணு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு பயிற்சி எடுக்கிற இடத்துல நீங்கள் உங்கள்கிட்ட கதை இல்லை, உங்கள்கிட்ட ஒரு கதை உருவாக்குற தன்மை இல்லை, நீங்கள் படிக்கிற பழக்கம் இல்லை, ட்ராவல் பண்ணுற பழக்கம் எதுவுமே இல்லை, சுத்தமான தத்தியாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பயிற்சினால நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபில்ம் மேக்கர் வரதுக்கான எல்லா வாய்ப்பு